உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முன்னாடி உன்னோட பர்த்டேக்கு நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிருக்கேன். ட்ரெஸ்ஸா? காமி. கொண்டு வா. இதுதான் உன்னோட கிஃப்ட். முன்னாடி இவ்ளோ இருக்கு. ஐயோ இது இல்ல, இதுவும் இல்ல, கண்டிப்பா இதுதான் இருக்கும். இதுவும் இல்ல, சாரி, கண்டிப்பா இதுதான் உன்னோட கிஃப்ட். இதுதான் உன்னோட பர்த்டே கிஃப்ட். அது எப்படி? என் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட், உனக்கு 3 கிஃப்ட். எப்படி இதெல்லாம் சேர்த்து ஒரு 5000 ரூபாய் காலி பண்ணிட்டியா? 5000 இல்லடா, 1100 தான் ஆச்சு. டி-ஷர்ட் பிரைஸ் மட்டும் கேட்கலாமா? மொத்தமா சேர்த்து எவ்வளவு ஆச்சு? ஏய் எல்லாமே சேர்த்துதான் சொல்றேன். இந்த 4 ப்ராடக்ட்ஸும் சேர்த்து எனக்கு 1100 தான் ஆச்சு. எங்கடி வாங்கின இதெல்லாம்? எல்லாமே சேர்த்து 1100 தான் ஆச்சா? ஆமா, இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் ஷாப்ஸி ஆப்ல தான் வாங்கினேன். இதுல ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், அதுவும் பெஸ்ட் பிரைசஸ்ல. ஹலோ, சந்தியா ஸ்ட்ரைட்னரா? அது ஸ்ட்ரைட்னருக்கு 3000 rupees ஆச்சு. 3000? என்ன போய் சொல்றா கிட்ட? அவளுக்கு தெரிஞ்சா அவ போய் என்ன விட ஜாஸ்தி ப்ராடக்ட்ஸ் வாங்கிடுவா ஷாப்ஸில. ஹலோ சந்தியா, அந்த ஸ்ட்ரைட்னர் 300 தான் ஆச்சு, ஷாப்ஸில தான் வாங்கினா. ஹலோ சார், கால் கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, நீ கொஞ்சம் உள்ள வா. என்ன பாக்குறீங்க? நீங்களும் போய் ஷாப்ஸில வாங்கிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.